சின்ன வயசுல சயின்ஸ் படிக்கும்போது நீங்க இந்த எக்கோ சர்க்கிள் பார்த்துருப்பீங்க. அந்த பிக்சர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பூச்சியை தவளை சாப்பிடும், தவளையை பாம்பு சாப்பிடும், பாம்பை கழுகு சாப்பிடும், அப்புறம் கழுகு செத்து போய் அது மண்ணுக்கு வரும், அது மறுபடியும் அந்த பூச்சி சாப்பிடும். நீ என்னம்மா சயின்ஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க, தம்ப்நெயிலுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னா இருக்கு. அப்போ மனுஷனை யார் சாப்பிட்றது? டாக்ஸிக் பீப்புள் தான். பீப்புள்னு சொல்லக்கூடாது, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான். அதனால தான் நான் தம்ப்நெயிலும் டைட்டிலும் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கேன். அவங்க சாப்பிட்றாங்களா அப்படின்னா இல்லையா அப்படின்னு நான் கேட்கணும், சரியா? ஸோ லாஸ்ட்டாக நான் கொடுத்துருந்த மோட்டிவேஷனல் வீடியோவுக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஆஸ் ஆன் டுடே அந்த வீடியோ வந்து 26,000 வியூஸ் போயிருக்கு. ரொம்ப நன்றி. அவ்வளோ பேர் வந்து எங்களுக்கு அந்த லிஸ்ட் வந்து அனுப்பியிருந்தாங்க. அண்ட் நாங்கள் வின்னரையும் அனௌன்ஸ் பண்ணோம், ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு கான்டெஸ்ட் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத லெவலில் ஒரு கான்டெஸ்ட். என்ன அப்படின்னா, எனக்கு அந்த வீடியோவில் என்ன வேணும்னா, நீங்கள் எல்லாரும் நான் சொல்கிறத வந்து எழுதியிருக்கணும். பிகாஸ் எழுதும் போது இட் இஸ் அன் அஃபர்மேஷன் தட் யூ கிவ் யோர் செல்ஃப். எனக்கு இந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகணும். ஏன்னா எத்தனை காமெண்ட்ஸ், எத்தனை ரெக்வஸ்ட் தெரியுமா? டாக்ஸிக் பீப்புள் பற்றி போடுங்க, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பற்றி போடுங்க, அவங்களோட பர்சனல் இஷ்யூஸும் ஷேர் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோவை நீங்கள் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கிறத எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் தான் வின்னர். இந்த வீடியோ போஸ்ட் ஆகி 48 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த கான்டெஸ்ட் முடியும். ஸோ அதுக்குள்ளே இந்த 48 ஹவர்ஸில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, அதுக்கப்புறமும் ஷேர் பண்ணால் உங்களுக்கு புண்ணியம் தாங்க. ஏன்னா இதை பார்த்து ஒரு பொண்ணோ, ஒரு பையனோ, ஒரு டிரான்ஜெண்டரோ, ஒரு யாரோ அவங்க வந்து கொஞ்சம் தெளிவாகிறாங்க. அவங்க எந்த ஜெண்டராக இருந்தாலும் அவங்க இதுலேருந்து வெளியே வராங்க அப்படின்னா அந்த புண்ணியம் உங்களே சேரும். இந்த வீடியோ பண்ண எனக்கே வந்து சேரும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம். அது 5 பேராக இருக்கலாம், 50 பேராக இருக்கலாம், 100 பேராக இருக்கலாம். நீங்கள் நிறைய பேர் இருக்க குரூப்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். தட் இஸ் யோர் திங். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நான் நெகட்டிவ் பீப்புள்னு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போ இது என்ன டாக்ஸிக் பீப்புள் அப்படின்னா, நெகட்டிவ் பீப்புளை கூட நீங்கள் நம்பிடலாம். ஏன்னா உங்கள் கூட சண்டைக்கு வருவாங்க, சண்டை பண்ணுவாங்க, சண்டை செய்வாங்க, நேருக்கு நேர் நின்று. டாக்ஸிக் பீப்புள் கூடவே இருப்பாங்க. ஆனால் அவங்க எனர்ஜியை டவுன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெகட்டிவ் பீப்புள் உங்கள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கணுங்கிறது கிடையாது. அவங்க உங்களை எங்கேயாவது கிராஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை தூரம் நின்று உங்களை பார்த்துட்டு இருக்காங்களா இருக்கலாம். அவங்கள கூட நம்பிடலாம், ஏற்றுக்கலாம், மன்னிச்சிடலாம். இவங்க கண்டிப்பாக உங்கள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்பாங்க. அவங்க உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், உங்களோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாரை வேணா இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் அவங்க இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிட்டே இந்த வேலையை செய்வாங்க. சரி, அவங்க என்னெல்லாம் செய்வாங்க, அதுலேருந்து அதை நீங்கள் எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம், அதுலேருந்து எப்படி நீங்கள் வெளியே வரலாம் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்கிறேன். டாக்ஸிக் அப்படின்னா என்ன? டாக்ஸின்ஸ். டாக்ஸிக் அப்படின்னாலே விஷம். ஸோ விஷம் என்ன வேலை செய்யும்? நம்மளை காலி பண்ணும். கரெக்டுங்களா? சில வேர்ட்ஸை நான் சொல்லக்கூடாது இந்த மீடியமில் உட்காந்துட்டு. ஐம் நாட் சப்போஸ் டு சே ஃபியூ வேர்ட்ஸ். பட் அவங்க லைஃப்பை முடிச்சுக்கிறது. நீங்கள் நிறைய செலிப்ரிட்டிஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஃபீமேலே எடுத்துக்கலாம். கொடி கட்டி பறந்த பல செலிப்ரிட்டிஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மென்னாக இருக்கலாம், விமனாக இருக்கலாம். சடனாக அவங்க லைஃப்பை முடிக்கிற ஒரு தப்பான டெசிஷனுக்கு போவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். கண்டிப்பாக ஒரு பொண்ணு இறந்துருப்பாங்க, அதுக்கு ஒரு பையன்தான் காரணமாக இருந்திருப்பான். ஒரு பெரிய ஹீரோயின் காலியாக இருப்பாங்க, அதுக்கு அவங்க கணவர் தான் காரணமாக இருந்திருப்பாரு. அவர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க காரணமாக இருப்பாங்க. டாப் நாட்சில் இருந்த ஹீரோஸ் சடனாக இறந்து கிடப்பாங்க. பார்த்தா அதில் ஒரு லவ் பேக்கப், ஒரு ரிலேஷன்ஷிப் தான் காரணமாக இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்னால நம்மளை முடிக்க முடியுமான்னா எஸ், முடியும். அவங்க தான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் பீப்புள். ஓகே, இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரி, அளவே இல்லாத அன்பை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுதானுங்க ஃபர்ஸ்ட் மூவ். அதாவது நம்ம எல்லாரும் இதுக்கு என்ன பேர் வேணா வச்சுக்கலாம், எல்லாரும் இதை எப்படி வேணா பார்க்கலாம். அந்த எக்ஸ்ட்ரீம் லவ், அன்கண்டிஷனல் லவ் உங்களுக்கு கிடைக்கும் போது தான் அந்த பர்சனை, அந்த பர்டிகுலர் பர்சனை உங்கள் லைஃப்குள்ளே நீங்கள் அலோவ் பண்ணுவீங்க. வேறு எதுக்காகவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் அக்ரி பண்ணால் எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க, நான் தைரியமாக நான் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், இல்லை நான் வெளியே வந்துட்டேன், எப்படினாலும் அது ஓப்பனாக சொல்கிறதுக்கு கட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லலாம்.
சிலர் சொல்லுவாங்க, சிலர் சொல்ல மாட்டாங்க. அதனால நான் சொல்றேன். ஸோ அப்படி வருவாங்க. வந்து உங்க கூட பயங்கரமான ஒரு அட்டாச்மெண்ட்ல, அதாவது ஒரு நாள் அரை நாள் கூட அவங்கள மிஸ் பண்ண முடியாத அளவுக்கு உங்க லைஃப்குள்ள ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க, உள்ள வந்துருவாங்க. அப்போ யோர் டே டு டே ரொட்டீன்ஸ், உங்களோட காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவங்களோட ப்ரெசன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸை அமைப்பாங்க. அப்போ அவங்க பிஸியாக இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு சோஷியல் டெக்கோரம் தேவைப்படாது. அப்போ அவங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ், ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்சஸ் யார் அவங்க காட்டில் யாருமே அப்போ இல்லாத மாதிரி காமிப்பாங்க. தென் யூ வில் கெட் அடிக்டட். ஓகே, இது எல்லா மீடியம்லேயும் நடந்துட்டுருக்கும். உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்தானத்தில் நடந்திருக்கும். அதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. தென் அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட இன்டர்பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார், உங்களுக்கு யாரெல்லாம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யார் வராங்க, யார் வர்றதில்லை, நீங்கள் எந்த மீடியமில் வந்து எல்லாருக்கூடயே பழகுறீங்க, இது எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. கம்ப்ளீட்டாக உங்கள் பேங்க் பேலன்ஸ் வரைக்கும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே ஃபைன், இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இதை நீங்கள் இப்போ கவனிச்சுட்டு இருக்கவங்க உங்களோட டாக்ஸிக் பீப்புளை மைண்டில் வச்சு தான் நினைப்பீங்க. உங்களுக்கு இந்த ஃபோரம் மாறும், அந்த ஸ்தானம் மாறும், விதம் மாறலாம். ஆனால் இது நான் சொல்கிறது கண்டிப்பாக நடந்திருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வரும் பாருங்க செக். இது வந்து எப்படின்னா, they'll play like a chess board. ஒரு செஸ் போர்ட் கேம் என்ன, அந்த ராஜாவை ராணியை காலி பண்ணணும்னா வாட் they'll doனா, சுற்றி இருக்க மற்ற காயின்ஸ் எல்லாம் காலி பண்ணாதான் அங்கே நடக்க முடியும். அப்போ செக் வைக்கணும், அப்புறம் செக்மெட் வைக்கணும். ஸோ அந்த ப்ராசஸில் அப்படியே வருவாங்க. தென் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ப வைப்பாங்க உங்களை. இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என்னோட நான் செஞ்ச புண்ணியம், எல்லாமே இதுதான், இது இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்படின்னு உங்களை வந்து நம்ப வைப்பாங்க. அண்ட் நீங்களும் பேட்லி நம்பிடுவீங்க. ஆப்வியஸ்லி நீங்கள் நம்புவீங்க. அதுக்கப்புறமா நடக்கும் ஒரு ரூயின். உங்கள் மைண்டை என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட கெரியரு, உங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை, உங்களோட கேரக்டரை, உங்களோட ஃபேமிலியை, உங்களோட காஸ்ட், உங்களோட கம்யூனிட்டி எல்லாத்தையுமே எவ்வளோ மட்டன் தட்ட முடியுமோ மட்டன் தட்ட ஆரம்பிப்பாங்க. ஸ்லோவாக, உடனே பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் 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 கொஞ்சமாக உங்கள் ஹைட்டை பேசுவாங்க, உங்கள் தலையை பேசுவாங்க, உங்களோட ஆர்ம்ஸை பேசுவாங்க. நீ ஒரு ஆம்பளை மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க, உனக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, உன் தலை சொட்டையாக இருக்குன்னு சொல்லுவாங்க, உன் கண் இப்படி இருக்குது, மூக்கு இப்படி இருக்குது, எல்லாம் சொல்லுவாங்க. எது எல்லாம் உங்கள் கடவுளால் படைக்கப்பட்டு மாற்ற முடியாதோ அதை எல்லாத்தையுமே தப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து உங்களோட ட்ரெஸ்ஸிங்கில் வந்து கை வைப்பாங்க. நீ இப்படி தான் இருக்கணும், நீ இந்த மாதிரி தான் பண்ணணும், நீ வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடக்கூடாது. இது எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்கில் என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்கன்னா, உங்கள் மேலே ஒரு கேர் அண்ட் கன்சர்ன் இருக்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிப்பாங்க. எனக்கு ஆக்சுவலி இந்த பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணவே பிடிக்கலை. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும், இதுலேருந்து எப்படி வெளிவரணுங்கிறது தான் நிறையா நான் சொல்லணும். பட் சின்ஸ் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு அக்கறையாக காமிப்பாங்க. தட் இஸ் நாட் அக்கறை வெங்காயம் அட் ஆல். அது அக்கறையெல்லாம் கிடையாது. ஓகே, சி, நம்புறது தான் நல்ல ரிலேஷன்ஷிப். ஹோல்ட் பண்ணி இப்படி உச்சி முடி இப்படி பிடிச்சி வைக்கிறது வந்து இட் won't be a good relationship at all. அது நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது. அது மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாத்தையுமே தப்பு தப்பு தப்புன்னு சொல்லுவாங்க. அவ தப்பு, இவன் தப்பு, இது தப்பு, அது தப்பு, அவங்க இப்படி, அவங்க அப்படி. விச் மீன்ஸ் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, நீங்கள் யார் கூடயுமே பேசக்கூடாது, ஒரு ரூம்குள்ளே தனியாக நீங்கள் இப்படி உட்காந்துருக்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். வந்திருக்கா உங்களுக்கு? கொண்டு நிறுத்திருப்பாங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, வாட் த ஹெல் ஹவ் ஹேப்பன்ட் இன் மை லைஃப். நான் ஏன் இவ்வளோ லோன்லி ஆகிட்டேன், நான் ஏன் தனி ஆகிட்டேன், என்ன ஆச்சு? எல்லாமே முடிஞ்சிருக்கும். எல்லாமே உங்களுக்கு எதெல்லாம் ஹாப்பினஸாக இருந்ததோ அதெல்லாம் டார்கெட் பண்ணி எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அதை வந்து ரைட்ஸாக காமிச்சுப்பாங்க. இது என்னோட ரைட்ஸ், இது என்னோட ரைட்ஸ். அண்ட் உங்களை பயங்கரமாக ஹர்ட் பண்ணி அடுத்த நாளே உங்களை பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பெரிய சிம்டம். ஓகே, டாக்ஸிக் பீப்புளோட சிம்டம்ஸ் நான் சொல்கிறேன். எக்ஸ்ட்ரீமாக உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரீமாக உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க.
அவங்க பண்ற எல்லா விஷயத்தையுமே நியாயப்படுத்தி அது என்னோட ரைட்ஸ், நான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்காக தான் சொல்றேன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட எந்த நல்ல விஷயத்தையுமே இருக்க விட மாட்டாங்க, எந்த நல்ல பீப்புளையுமே உங்ககிட்ட இருக்க விட மாட்டாங்க, எல்லாரையுமே தப்புன்னு சொல்லுவாங்க. எவ்ரிதிங் இஸ் ராங். அவங்கள தவிர, அவங்களோட பிரசன்ஸை தவிர எதுவுமே நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. இந்த கான்டென்ட் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, பட் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி உங்ககிட்ட பேசுகிற மாதிரி பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் உங்ககிட்ட இருந்து வந்த ரெக்வஸ்ட்டை பார்க்கும்போது எவ்வளோ பேர் இந்த மாதிரி ஒரு ட்ராப்ல இருக்கீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக் யூ ஆல் டு கம் அவுட். ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு கம் அவுட். அதை நான் பேசி முடிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஓகே, இதோட ரொம்ப அப்யூசிவ் ஸ்டேட் எங்கே போயிடும்னா, உங்களை அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது பண்ணி பார்ப்பாங்க, பண்ணிகிட்டே இருப்பாங்க. யூ ஹாவ் டு பி மென்டலி அடிக்டட். அவங்களுக்கு நீங்கள் மனசளவில் அடிக்ட் ஆகி உங்களையே நீங்கள் மறந்து உங்களுக்கே தெரியாது, ஒரு அடிக்ஷன் உங்களுக்கு வந்துடும். இவ்வளோ நம்மளை ஹர்ட் பண்ணுறா, இவ்வளோ நம்மளை ஹர்ட் பண்ணுறாரு, நம்மளால ஏன் இதுலேருந்து வெளியே போக முடியல, இவ்வளோ நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காரு, தெரிஞ்சும் ஏன் இந்த ட்ராப்பில் இருக்கோம். நம்மளுக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும், அவருக்கு நம்ம மேலே ரொம்ப பாசம் இருக்குது, பயங்கரமான பாசம் இருக்குன்னு என்னைக்கோ எப்போவோ நடந்த ஒரு ஹாப்பி மெமரியை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்லேவ் மாதிரி இருக்க ஆரம்பிப்பீங்க. ஓகே, இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களை நீங்கள் வெறுக்க ஆரம்பித்து உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்லாம் காலியாகி, உங்கள் ப்ரொஃபஷன் காலியாகி, உங்கள் கையில் இந்த கேஷு, சுற்றி இருந்த ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே முடிஞ்சு அப்படின்னு ஒரு டெட் சைலன்ஸ், ஒரு மயான அமைதிக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம். அதுக்கப்புறமா உங்களோட சுயரூபத்தை இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிற மாதிரி யாரோ உங்ககிட்ட ஒரு இண்டிகேஷன் காமிப்பாங்க. நோ 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 ஜுஜிமா, அப்படிலாம் கிடையாது, நீ இப்படி உட்காந்துட்டு இருக்க அளவுக்கு இது வர்த் கிடையாது, இங்கே என்ன நடக்குது பார் அப்படின்னு உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க. இல்லைன்னா நீங்களே போயிடுங்க. உங்கள் பிளேஸ்க்குள்ளே ஒரு டெமன் மாதிரி, இல்லை உங்களை அவங்க வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு டெமன் மாதிரி பண்ணுறவங்களோட ஒர்க் பிளேஸ்க்கோ அவங்களோட ஃபேமிலி பிளேஸ்க்கோ நீங்கள் போங்க. போனீங்கன்னா சகலமும் நீங்கள் அந்த திரை நீக்கப்படும், நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருவீங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்கும். இதை பல பேர் பண்ணியிருப்பீங்க, பல பேர் இதை கிராஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது அவங்க இப்படி தான் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. தட் நான் இனி ஒரு ஒரு அடிமை மாதிரி, ஒரு அடிக்டடாக உனக்கு இருக்க மாட்டேன், எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகிற ட்ரீட்மெண்ட் வேற. பழி போட ஆரம்பிப்பாங்க, எக்ஸ்ட்ரீமாக உங்கள் மேலே பழி போட ஆரம்பிப்பாங்க. ஒரு பொம்பளை என்னன்னு சொல்ல முடியும், உங்கள் கேரக்டர் சரியில்லை, நீ மல்டிபிளான ஆம்பளைங்க கூட பேசுகிற. ஒரு ஆம்பளை என்ன பண்ணுவாங்க, ஒரு லேடினா பயங்கரமாக சஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் விச் இஸ், நீ என்ன கேள்வி கேட்டக்கூடாது, நான் உன்னை பிளாக் பண்ணுறேன் பாரு எமோஷ்னலின்னு சொல்லி சித்திரவதை பண்ணுவாங்க. நிற்க நிற்க நடப்பீங்க, சமைக்க சமைக்க அழுவீங்க, நிற்க நிற்க அழுவீங்க, வண்டி ஓட்ட ஓட்ட அழுவீங்க, வண்டி எங்காவது கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு அழுவீங்க. இதெல்லாம் நடந்திருக்கும். நடந்திருக்கா? ஒத்துக்கோங்க, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஒத்துக்கோங்க. சிலருக்கு டொமஸ்டிக் வயலன்ஸும் நடக்கும். அதாவது ஒரே வீட்டுக்குள்ளே வாழ்கிற, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா, இப்போ ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இருக்கிறீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா ரோட்டுலேயோ தேட்டர்லேயோ நீங்கள் ப்ரைவேட்டாக எங்கேயாவது மீட் பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துலையோ உங்களை அடிக்க முடியாது. பட் நீங்கள் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸும் நடக்கும். நான் சொல்கிறேன், ஒரு ஆம்பளை ஒரு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னா, அவங்க டாக்ஸிக் பர்சனாக இருக்கிறான்னா அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் இதுக்கு ஒரு காரணம். ஏன்னா ஒருத்தங்களை, இப்போ ஒரு அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான், அவன் ரிப்பீட்டிவாக இதையே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா அந்த அந்த தாய் அந்த பையனை ஸ்டாப் பண்ணணும், வார்ன் பண்ணணும், அவனை பனிஷ் பண்ணணும். அவங்க என்னன்னாலும் நீ என் மகன்தான், நீ என்ன பண்ணிட்டு வந்தாலும் நீ என் மகன்தான்னு ஒரு தாய் இருக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவன் பல பொண்ணுங்களை சாப்பிட்ருவான், கொன்று தின்னு சாப்பிட்ருவான். அதே தான் பொன் குழந்தைங்களுக்கும். பொண்ணுங்களும் இதை பண்ணுறாங்க,
பசங்களுக்கு வந்து பண்ணுறாங்க. ஒருத்தங்களை அடித்தாதான் தப்புங்களா? ஃபிசிக்கலி கொலை பண்ணாதான் தப்பா? திருடுனாதான் தப்பா? இது எல்லாமே சேர்ந்து கொடுக்குற வழியை விட எமோஷ்னலாக நடக்கிற அப்யூஸ்க்கு வந்து பயங்கரமான இன்டென்சிட்டி இருக்குது. அதனால தான் நீங்கள் எல்லாரும் டாக்ஸிக் பீப்புள் பற்றி பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு கேட்குறீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே இதை கோத்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்ரிபடி எல்லாருமே இதை கோத்ரூ பண்ணுறீங்க. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை உடைப்பாங்க, எல்லாத்தையுமே காலி பண்ணி உங்களை வந்து எமோஷ்னலி நம்ப வைப்பாங்க. அப்போ இதில் உண்மை இருக்கா? இத்தனை பண்ணுறாங்கன்னா நம்ம எல்லாரும் இது இந்த ஒரு செகண்ட் இந்த ஒரு விஷயத்தை நினச்சிப்போம். இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்மளை ரொம்ப பிடிக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? உங்களை விரும்புகிறவங்க நீங்கள் கஷ்டப்படுறத விரும்ப மாட்டாங்க. குவெஸ்டின் கேட்பாங்க. தப்பு பண்ணுறியா பண்ணுனியா அப்படின்னு குவெஸ்டின் கேட்பாங்க. பட் உங்களை கஷ்டப்படுத்தி சித்திரவதை பண்ணி பார்க்கவே மாட்டாங்க. நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ஒரு சுச்சுவேஷனில் அவங்களோட சப்போர்ட் வேணும், அவங்க இருக்கணுங்கிற சுச்சுவேஷனில் கூட உங்களுக்காக இல்லை அப்படின்னா அதில் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அவங்களோட சுயநலத்துக்காக அவங்க வச்சுக்கிறது, சித்திரவதை பண்ணியே வச்சுக்கிறது. இதுதான் நடந்துட்டுருக்கு. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் நீங்கள் சொல்லுங்கள். சத்தியமாக நான் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டேஜில் வந்து உங்களை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு ரிப்பீட்டிவாக நிறைய அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க, ஆனால் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. நீங்கள் திரும்ப 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 அதை பண்ணி அப்புறம் ஒரு ஸ்டேஜில் நீங்களே ஷேர் பண்ணுறதை நிறுத்துவீங்க. வேணாம் சொன்னால் நம்மளுக்கு அசிங்கம் ஆகும்னு. பட் அவங்களுக்கு தெரியும் நீ திருந்தாத ஜென்மம் இருந்து என்ன லாபம்னு அவங்களே நினச்சிருவாங்க. நோ ஒன் கேன் சேவ் யூ. இந்த வீடியோ கூட உங்களை சேவ்லாம் பண்ணிடும்னு நினச்சிடாதீங்க. இட் இஸ் ஜஸ்ட் அன் அலாரம். நீங்கள் இப்போ வந்து ஓட்டிகிட்டு இருப்பீங்க உங்கள் மைண்டில், எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு, ஆமாம் நான் இதெல்லாம் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கேன், அன்பு கிடைக்கும் அன்பு கிடைக்கும், உன்னை நான் பார்த்துக்குவேன் இருக்கும்னு உங்களை ஹோல்ட் பண்ணி சித்திரவதை பண்ணுவாங்க பயங்கரமாக. உன் லைஃப் நான் இல்லைன்னா உனக்கு லைஃபே கிடையாது அப்படின்னு உங்களை நம்ப வைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. எத்தனையோ ஆயிரம் பேர் எத்தனையோ கோடி பேர் வாழ்கிற இந்த உலகத்தில் எப்படி அந்த மாதிரி ஒரு டெசிஷனுக்கு நம்மளை போக வைக்கிறாங்க, நம்மளை நம்ப வைக்கிறாங்க. விச் மீன்ஸ் நீங்கள் எமோஷ்னலி வீக் ஆகிட்டீங்க. ஒருத்தங்க எமோஷ்னலி வீக் ஆகிட்டா அவங்க ஈஸியாக காலி பண்ணலாம். தட் டு லேடிஸை. ஒரு ஆம்பளை ஃபிசிக்கலி வீக்னா இது, அதே மாதிரி ஒரு விமனை எமோஷ்னலி வீக் பண்ணிட்டாங்கன்னா காலி பண்ணலாம். சரி, இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேளை ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேபி கண்டுபிடிச்சிட்டேன் மேம், நான் ஒரு தப்பான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருக்கேன், தப்பான ஒரு உங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம், உங்கள் ஸ்கூலில் இருக்கலாம், நீங்கள் ட்ராவல் பண்ணுற பஸ்ஸில் இருக்கலாம். தே ஆர் கால் எனர்ஜி வேம்பயர்ஸ். உங்கள் எனர்ஜியை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சதா இந்த வலியவே உங்களை ஃபீல் பண்ண வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க ஆனால் ஹாப்பியாக தான் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட ரொட்டீன், அவங்களோட ஃபேமிலி. இன்கேஸ் இப்போ ஒரு தேர்ட் பர்சன் வச்சுக்கோங்க, தள்ளி இருக்கிற ஒரு பர்சன் வச்சுக்கோங்க, தேல் பி வெரி ஹாப்பி. இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்கள் பக்கத்துலேயே தூங்குற உங்கள் கணவர் உங்கள் மனைவியாக இருந்தாலும் உங்களை ஹர்ட் பண்ணிட்டு தேல் பி ஹாப்பி. பொய்யா பேசுவாங்க, பயங்கரமான ரீல்ஸ் சுற்றுவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா நீங்கள் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கணும், நம்பிட்டு இருக்கணும். ஆனால் நீங்கள் நிம்மதியாக மட்டும் இருக்கக்கூடாது. நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. இதுதான் முதல் சிம்டம். மனசார விரும்புகிறவங்க அழகாக இருக்கணும், மரியாதையோடு வாழணும், ராஜா மாதிரி இருக்கணும், ராணி மாதிரி இருக்கணும் தாங்க ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ ஆசைப்படுவாங்க. இவன் எப்படி நல்லா இருக்கலாம்னு யோசிச்சுட்டாங்கன்னா தென் இட்ஸ் ஓவர். சரி, அப்போ என்ன பண்ணும்? உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே போதும். நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு தெரிஞ்சிருச்சுனாலே போதும். சிலர்னால விலகிட முடியும், பலர்னால விலகவே முடியாது. பிகாஸ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சிலதெல்லாம் நம்மளை நம்ப வச்சுருப்பாங்க. நான் ஒன்று கேட்குறேன், எல்லாருக்கும் இதுதான் பதில்னா கோர்ட்டுன்னு ஒன்று ஏன் வந்துச்சு? டிவோர்ஸுங்கிற வார்த்தை ஏன் வந்துச்சு? யோசிச்சு பாருங்களேன். பிரிஞ்சு போகிறது தப்பு, நகுந்து போகிறதே தப்பு அப்படின்னா டிவோர்ஸ்னு ஒன்று எதுக்காக வந்தது? எல்லாம் போய் அப்படி நம்மளை நம்ப வைப்பாங்க. ஐம் நாட் ப்ரொமோட்டிங் யூ டு
அந்த மாதிரி நான் உங்களை ப்ரொமோட் பண்ணல, உங்களை நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. யோசிச்சு பாருங்க, அடுத்த ஒரு 30 வருஷம் இதுதான் என் லைஃப் பேட்டர்ன் அப்படிங்கிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 வருஷம் இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணிட்டா தப்பிக்கலாம். There is always a good life and a good person waiting for you. நீங்கள் உண்மையாகவே நல்ல ஒரு பர்சனாக இருந்து நீங்கள் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, மாட்டிட்டீங்கன்னா அது தெரிஞ்சுக்கிட்டீங்க, முடியாது தான், நகர முடியாது தான், இப்படி பிடிச்சிருப்பாங்க தான், ஆனால் முடியும். நீங்கள் 100% டிசைட் பண்ணிட்டீங்கன்னா முடியும். நீங்கள் நகர்றீங்க அப்படின்னா உங்கள் மேலே பல பழி பாவங்களை தூத்துவாங்க, தெளிச்சு விடுவாங்க. இது இப்படி, அது அப்படி, இது இப்படி கூட இருந்திருக்கலாம், இவங்க தான் இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி என்ன வேணால் தூத்தலாம். டோன்ட் எவர் கேர். நீங்கள் மைண்டில் என்ன வச்சுக்கணுன்னா, இதுலேருந்து வெளியே வந்தால் போதும். புதக்குள்ளேருந்து எந்திரிச்சு வந்துட்டீங்க, கொஞ்சம் சேராதான் இருக்கும், ஒரு மாதிரி ஸ்டிங்கிங் ஸ்மெல்லாக தான் இருக்கும். ஹாவ் அ நீட் ஷவர், ட்ரை யோர் ஹேர், வியர் சம் நியூ க்ளோத்ஸ், ஹாப்பியாக அப்படியே நடந்து போயிருங்க. திரும்பி மட்டும் பார்த்துறாதீங்க, மறுபடியும் இழுத்துருவாங்க, அகெயின் உள்ள ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஷேர் டு தி மேக்ஸிமம் கோர். திங்ஸ் வில் சேஞ்ச். எல்லாமே நடக்கும், எல்லாமே மாறும், நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வரணும். அப்படி யாராவது ட்ராப் ஆகிருக்கீங்கன்னா ஒரு நல்ல பர்சன் உங்களோட லைஃப்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னு நானும் யூனிவர்ஸ்ட்டை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சாய்ராம்.